அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, இந்த ராமநவமி நன்னாளிலே ஸ்ரீ ராமபிரானின் மகிமையை சிறிது சிந்திப்போம். ராமநாமத்தின் மகிமையை சற்றே நினைவுபடுத்திக் கொள்வோம். ராம பக்தர்களின் பெருமையையும் சிந்தித்து பார்ப்போம். ராமன் ஆதியோடந்தன் தன்னை ஒரு மனிதனாகவே காட்டிக்கொண்டான். தான் ஒரு திவ்ய புருஷன், அவதார புருஷன் என்று அவன் சொல்லவே இல்லை. குருதேவர் சொல்றார், ராமன் வாழ்ந்திருந்த காலத்திலே 12 ரிஷிகள் மட்டுமே அவனை ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம், அவன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே மனித வடிவில் வந்துள்ளான் என்று அறிந்திருந்தனர். 12 ரிஷிகள். மற்ற எல்லாருக்கும் அவன் நம்ம ராஜா, அவன் நம்முடைய தோழன், அப்படித்தான் அவரை தெரிஞ்சிருந்தது. அது மாதிரியே அவர் நடந்து கொண்டார். அதனால ராமோ விக்கிரகவான் தர்மக என்று சொல்வார்கள். ராமர் தர்மத்தின் வடிவமாக விளங்கினார். தர்மத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா, நீ மனிதன் மாதிரி வடிவெடுத்து கொண்டு போ அப்படின்னு தர்மத்திட்ட சொன்னால் அது என்ன வடிவத்தில் வந்திருக்கும்? ஸ்ரீ ராமபிரானின் திருவடிவில் வந்திருக்கும். ராமோ விக்கிரகவான் தர்மக. அதை தமிழில் ரொம்ப அழகாக அறம் வளர்த்த நம்பி அப்படின்னு சொல்லுவோம். நம்பி அப்படின்னா ஆண்களிலேயே சிறந்தவன், புருஷோத்தமன். பெண்களுக்கு சொல்லும் பொழுது நங்கை, பெண்களில் சிறந்தவள். அப்போது ஸ்ரீ ராமபிரான் நம்பி, புருஷோத்தமன். எப்படிப்பட்ட நம்பி? அறம் வளர்த்த நம்பி, தர்மத்தின் திருவடிவாய் விளங்குகின்ற புருஷோத்தமன். ஏன்னா இதை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளணும். நமக்கு இந்த உலகத்தில் சூழல்களை பார்க்கும்போது தர்மத்துக்கு ரொம்ப ஹானி உண்டாவது போல, ஒரு ஆபத்து என்ன உண்டாவது போல நமக்கு தோன்றி ஒரு வருத்தத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நாம் இந்த தர்மத்துக்கு ஆபத்து வருவதை பார்க்கிறோம். அப்பெல்லாம் நாம் என்ன நினச்சிக்கணும்? நம்மால் இயன்ற அளவு தர்மத்தை கடைப்பிடிக்கணும், காப்பாற்றணும். அதற்கிடையே நாம் ஒன்றை உறுதியாக வைத்து கொள்ளணும். ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையில் அந்த ரகசியத்தை சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றின அந்த ரகசியத்தை அர்ஜுனன் உணர்ந்து போற்றுகிறான். என்ன? சாஸ்வத தர்மகோப்தா, நீங்கள் என்றும் நிலைத்திருக்கும் தர்மத்தை காப்பவர். தர்மத்தை காப்பதுதான் இறைவனின் இயற்கையாக இலங்கிக் கொண்டிருக்கும் இறைவனின் லீலை. அதனால தர்மத்துக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட வராமலே போகாது. வந்தாலும் இறுதியில் வெல்வது தர்மமே. இதை ராமனின் கதை முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவர் எப்போவுமே ரொம்ப ரொம்ப சரியாக துல்லியமாக அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் அப்படிலாம் சொல்லாமல் முழுக்க முழுக்க தர்மத்தை கடைப்பிடிச்சார். ராமர் ரொம்ப சரியாக தர்மத்தை கடைப்பிடித்தார். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு யாகத்தை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய ஆசிரமத்துக்கு வரும்போது வழியிலே தாடகை அந்த அரக்கி தென்படுகிறாள். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்றார், இந்த அரக்கியை நோக்கி உன்னுடைய அம்பை செலுத்து, அவளை மாய்த்து விடுங்கிறார். அவர் தயங்குகிறார். அவள் அரக்கி தான், ஆனாலும் ஒரு பெண்ணாச்சே, பெண்ணை எப்படி கொல்லுவது? க்ஷத்திரியன் ஒருவன் தவறு செய்பவனைத்தான், எதிரியைத்தான் கொல்லுவான். நம்முடைய யுத்த தர்மம் எப்படிப்பட்டது? பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் இவர்களெல்லாம் கொல்லக்கூடாது. இன்றைக்கி பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல கூட குண்டை போடுறாங்க.
அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தர்மம், யுத்த தர்மம். அதனால் இவன் கேட்குறான், அவள் பெண்ணாயிற்றே எப்படி கொல்லுவது அப்படின்னு ராமன் தயங்குகிறான். அப்போ அனுமார் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இல்லைப்பா, அவளுடைய புறத்தோற்றத்தை பார்த்து அவள் பெண் என்று நினைக்காதே, அவள் பெண் வடிவில் வந்த பேய், அரக்கி, அவளை கொன்றுவிடு. இந்த பார், இந்த இடமெல்லாம் அப்படியே சுடுகாடாக மாறி கிடக்குன்னு சொன்ன ரிஷிகளின் ஆசிரமம் இப்படி ஆவதற்கு காரணம் அவள் தான். எத்தனையோ நல்லவர்களுக்கு அவள் பெருந்தீங்கு இழைத்திருக்கிறாள், கொன்றிருக்கிறாள். அதனால் அவளை வாழ விடக்கூடாது, அவளை கொல்லுவது தான் தர்மம் என்று எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபஸ்ட் பண்ணலை. சரி, நீங்கள் பெரியவர் சொல்லிட்டா சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வடிவில் இருந்த பேயாகிய தாடகையை அம்பு எய்தி கொல்லுகின்றான். ஒவ்வொரு சூழலிலும் எது முறையோ அதை கடைப்பிடிப்பான். சீதையை தேடிக்கொண்டு அவர்கள் வரும்பொழுது சுக்ரீவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கவில்லை. யுத்தம் புரிந்து சீதையை மீட்க செல்லும் பொழுதும் இலங்கைக்குள் அவர் பிரவேசிக்கவில்லை. அப்படியே ஊருக்கு எல்லைக்கு வெளியிலே நிற்கிறார். ஏன்? நான் 14 வருஷம் காட்டில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிறார். அப்படி கரெக்டாக ஒரு எழுத்து பிசகாமல் விதியை, நியாயத்தை, தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர் அவர். சமுதாயத்தில் நாமெல்லாம் அப்படித்தான் முயற்சி பண்ணணும். கிருஷ்ணர் உதாரணத்தை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு எல்லாரும் கிளம்பக்கூடாது. தர்மத்தை வாழ்நாளெல்லாம் கடைப்பிடித்த ஒருவன் எப்போதாவது ஒரு நெருக்கடியில் அந்த தர்மத்துக்கு புறம்பானது போன்று தென்படுகிற செயலை செய்து தர்மத்தையே காக்கணும் அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய வாழ்க்கை தரும் செய்தி என்ன? வாழ்நாளெல்லாம் ஒருவன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான், தர்மத்தை காப்பதற்காகவே வாழ்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த தர்மத்தை காக்கும் முயற்சியில் சில சமயங்களில் தர்மத்துக்கு புறம்போனால் தவறில்லை என்பதை காட்டுகிறது ஸ்ரீகிருஷ்ணனின் வாழ்க்கை. அப்போ நாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ராமர்கிட்டேருந்து ஆரம்பி, அப்புறம் உனக்கு உறுதிப்பட்ட போது, தர்மத்திலே நீ உறுதிப்படும் பொழுது கிருஷ்ணரை மாதிரி பண்ணிக்கலாம். ராமர் வேற இல்லை, கிருஷ்ணர் வேற இல்லை. அதனால் காக்கும் தெய்வந்தான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தது. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒன்னளவில் தர்மத்தை காப்பாற்று, அப்போ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று இவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ராமநாமத்தின் மகிமை. ராமநாமத்தின் மகிமைன்னா, இப்போது ராமரை இப்போ நம்ம பார்க்க முடியாது, என்ன செய்யறதுன்னா முடியும், நீ ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் முடியும். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஸ்ரீ தியாக பிரம்மம் என்கிற மகான், அவருடைய தந்தையே அவருக்கு குருவாக அமைந்து ராமநாமத்தை உபதேசித்தார். இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, நீ ராமரை பார்ப்பாய், தரிசிப்பாய் அப்படின்னார். அப்படியா? எத்தனை தடவை சொன்னால் தரிசிக்கலாம்? 96 கோடி. 96 கோடி முறையா? எப்படி கணக்கு வச்சுக்கிறது? நீ கணக்கே வைக்க வேண்டாம், ஆர்வத்தோடு சொல்லிக்கொண்டே இரு, நம்பிக்கை விடாமல் சொல்லிக்கொண்டே இரு. எப்போ உனக்கு 96 கோடி முடிவடைகிறதோ அப்போ ராமர் முன்னால் வந்து நிற்பார். அதான் உனக்கு அடையாளம், நீ சொல்லிட்டேன்னு. வரலைன்னா நீனும் சொல்லலை, சொல்லிட்டேன்னா வந்துடுவார், கட்டாயம் வந்துடுவார் அப்படிங்கிறார். அதே மாதிரியே தன் வாழ்நாளிலேயே அவர் 96 கோடி முறை ராம 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 என்று ஜபித்து ஸ்ரீ ராமபிரானை தம்பி இலக்குவனோடும் அன்னை சீத்தையோடும் தொண்டன் அனுமனோடும் தரிசித்தார். அதனால் அந்த ராமநாமத்தினுடைய மகிமை ராமனையே இழுத்து கொண்டு நம் முன் வைத்துவிடும். ராமனுடைய தொண்டர்களாகிய வானரப்படைகள் ராம 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 என்று சொல்லிக்கொண்டே கல்லை தண்ணியில் போட்டபோது கல்லு முதந்துருது. ராம 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 என்று சொல்லிக்கொண்டே அனுமார் கடலை தாண்டி விட்டார். ஆனால் ராமருக்கே அந்த கடலை கடப்பதற்கு அந்த பாலம் வேண்டியிருக்கு. அந்த பாலத்தை உருவாக்கின கல் ராமன் சொல்லி தான் முதக்குது. அனுமார் சீத்தையை தேடிக்கொண்டு கடலை தாண்டி போனார். ராம் ஜெய் சீதாராம்னு சொல்லி போயிட்டார். அப்போ அந்த நாமத்துக்கு அத்தனை வலிமை.
நாமம் வேறு நாமி வேறு அல்ல. அந்த பாடல்களில் நாம் பாடின பாடல்களில் கேட்டோம் இல்லையா, ரா அப்படின்னு அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே எலும்புலேருந்து தோல் வரைக்கும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் பாவம் ஒளிஞ்சிட்ருக்கோ அதெல்லாம் அப்படியே பிச்சு எரிஞ்சு தூர எரியப்படும். அப்படி வெளியில் போன பாவம் திரும்ப உள்ளே வந்துடாதபடி அப்படிங்கும்போது இந்த மேலே உள்ள அப்படி அடைச்சின்றோம். அப்படி வாய் முன்னே திரும்ப அந்த பாவம் நமக்கு உள்ளே வராது. அப்போ ராமநாமத்தை சொல்ல 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 இருக்கிற பாப்பமெல்லாம் வெளியில் போயிடும், புது பாப்பம் உள்ளே வர விடாது. அப்படி இந்த நாமம் நம்மை புனிதப்படுத்தி காப்பாற்றும். இப்படி சொல்கிறியே, யாருக்காவது அப்படி நடந்திருக்கா? யோ என்ன நீ எப்படி கேட்டுட்ட? ராமர் காலத்திலே வாழ்ந்த வேடன் ஒருவன் ராமராமன் சொல்லி வால்மீகி மகரிஷியானார். அவருக்குத்தானே அந்த மகிமை தெரியும். ஓ, அப்படிப்பட்டது அந்த ராமநாமம். அப்போது அந்த நாமத்தை சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில், ஏன்னா காலக்ஷேபோன கர்த்தவிய, காலத்தை போக்காத, பொழுது போக்காத. பொழுதுபோக்குக்கு இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறாங்கல்ல, பொழுதை போக்காதையா. நீ போக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ சும்மா உட்காந்துருந்தாலும் பொழுது போய்கொண்டே இருக்கும். இப்போ 12:10 நான் சும்மா இருக்கேன்னு உட்காருங்களேன், இப்போ நேரமும் சும்மா இருந்துருமா? இருக்காது. 12:10 அப்படியே 12:15 ஆகிடும். அப்போ பொழுது போய்கொண்டு தான் இருக்குது. நீ கூட அந்த பொழுதை போக்க வேண்டாம். அப்போ அந்த பொழுதை நீ நல்லபடியாக பயன்படுத்துறது எப்படின்னு தான் பார்க்கணும். அதனால் காலக்ஷேபோ ந கர்த்தவிய. ஏன்? க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. ஒவ்வொரு கணமும் உன்னுடைய ஆயுளானது குறைந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். ஹரியினுடைய திருநாமத்தை மகிமைகளை பாடு. அதைத்தான் நீ செய்யணும். போத போக்காத, போத பகவான் நாமத்தை சொல்லி புண்ணியமாக போக்கு என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். காலக்ஷேபோன கர்த்தவிய க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணாநாஸ்தி. யமனுக்கு கருணை இல்லை. அந்த காலம் முடிந்துவிட்டால் நீ வாழ வேண்டிய காலம். அது எப்படி அளக்குறாங்கன்னா, இத்தனை நிமிஷம் கூட இல்லையா, இத்தனை மூச்சு கணக்கான். அந்த மூச்சுக்கு ஒரு மூச்சு கூட விட்டுற முடியாதான். ஒரு மூச்சுங்கிறது எம்பிட்டு நிமிஷம் கணக்கில் ஆகாது இல்லை. அந்த ஒரு மூச்சு கூட நேரம் கூட வாழ முடியாது. போகணும்னா போகணும், அவ்வளோதான். அதனால காலத்தை போக்குறது உன்னுடைய நோக்கம் இல்லைப்பா, காலத்தை பயன்படுத்துவது நோக்கம். காலத்தை எப்படி பயன்படுத்துவது? பகவான் நாமத்தை சொல்லி பயன்படுத்து. ராம 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 என்று சொல்லி காலத்தை பயன்படுத்து. சரி, அப்படிலாம் சொன்னவங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் ராமராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் கேரள தேசத்தில். குலசேகர ஆழ்வார் என்று பின்னால் ஆழ்வார்கள் வரிசையிலே சேர்க்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றவர். அவருக்கு நாராயணனுடைய இந்த ராமாவதாரத்தில் தான் அப்படி ஒரு ஈடுபாடு. ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிறார். தன்னுடைய ராஜ்ய பாரங்கள், அந்த கடமைகளை எல்லாம் செய்வதற்கிடையிலே ராமாயண கதா காலக்ஷேபத்தை அடிக்கடி ஏற்பாடு பண்ணுவார். அப்போ அந்த பாகவதர்கள்லாம் வந்து ராமாயணத்தை சொல்லும் பொழுது இவர் அப்படியே ஒவ்வொரு தடவை அதை கேட்கும்போது ராமரையே தரிசிப்பார். அதனால் இவர்கள் ரொம்ப ராஜாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அழகாக வர்ணிப்பார்கள் ராமனுடைய மகிமைகளை எல்லாம், போர் திறமை, எந்தெந்த அரக்கர்களை எப்படியெல்லாம் கொன்றார் என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். ராஜா நன்றாக அதை கேட்டு மகிழ்ந்து ஆனந்தமாக வீராவேசத்தோடு துள்ளி குதிப்பார். சீத்தை சோகப்பட்டது அதையெல்லாம் ரொம்ப சொல்ல மாட்டார்கள். விஸ்தாரமாக சொன்னால் அவர் அப்படியே அழுது உறைந்து உட்கார்ந்து விடுவார். அதனால அவரை வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பகுதிகளெல்லாம் அப்படியே சுருக்கமாக சொல்லி ஓட்டி விட்டு கொண்டு ராமனின் மகிமைகளை எடுத்து விஸ்தாரமாக சொல்லுவார்கள். அப்படி ராமாயணத்தை எடுத்து ஓதுவதற்காகவே நிறைய பண்டிதர்கள், பாகவதர்களை அவர் நியமித்திருந்தார். ஒரு முறை ஒரு பாகவதர் ராமாயணம் சொல்ல வேண்டிய முறை சொல்லி கொண்டிருந்தார். அன்றைக்கு அவருக்கு முடியலை. அதனால் அவர் தன் மகனை கூப்பிட்டு, அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் தந்தை செஞ்சது அப்பா, தந்தை செஞ்சதை மகன் செய்வான் இல்லையா, குலத்தொழிலாக, அப்படி அவன் மகனுக்கும் அதை சொல்லி கொடுத்துருந்தார். அவனை கூப்பிட்டு, அப்பா நீ போய் இன்னைக்கு ராஜா முன்னாடி கதா காலக்ஷேபம் பண்ணு, ராமர் மகிமை எடுத்து சொல்லு அப்படின்னார். உடனே தம்பி போனான். சின்ன பையனா ரொம்ப ஒரு உற்சாகம் வந்து விட்டது.
விளக்குன்னு விளக்கிட்டான் பாருங்க ராமாயணத்தை. அவன் எதை விளக்கினான் அப்படின்னு, மாயமானாக மாரீச்சன் வந்தான், இப்படியெல்லாம் சீத்தையை மயக்கும்படியாக அப்படியே அழகா துள்ளி துள்ளி ஓடினான். பொன் போன்ற மீனி, புள்ளிகள் அதிலே, கவரும் கண்கள், அவன் துள்ளி ஓடுகிறான். இதெல்லாம் பார்த்து சீத்தை அந்த மான் போன்ற கண்களை உடைய அந்த சீதா பிராட்டியும் அது எனக்கு வேண்டும் என்ற ஆசையாக கேட்கிறாள். ராமபிரானும் அவனும் இப்படிப்பட்டவன், ராஜீவலோச்சனன், மான் போன்ற கண்கள், தாமரை போன்ற கண்கள். அந்த ராஜீவலோச்சனனாகிய ராமபிரானும் ஆஹா சீத்தையை அன்பாக கேட்கிறாளே, அதை பிடித்து கொடுத்து விடும், இப்போ என்ன அப்படின்னு அந்த மானை துரத்தி கொண்டு போகிறான். அதை அப்படியே பிடிச்சிட்டு வரணும், கொல்றது நோக்கம் இல்லை, பிடிச்சிட்டு வரணும். அதனால பின்னாடி போகிறான். இது பொய்மானாச்சா? யாரு? மாரீச்சன். ராவணனால் ஏவப்பட்டு சீத்தையிடமிருந்து ராமனை பிரிப்பதற்காகவே வந்திருக்கிறவன். அதனால் அவன் எங்கேயோ விலகி போய் இழுத்து கொண்டே போகிறான் ராமபிரானை. ஒரு கட்டத்திற்கு மேல் ராமனுக்கு புரிந்து விடுகிறது, இந்த மானை பிடிக்க முடியாது, இது ஏதோ மாயமான் என்று. எனவே அம்பு போட்டு அதை கொன்று விடலாம் என்று அம்பை எய்து விடுகிறார். அது குறி தவறாமல், ராமபாணம் இல்லையா, அவனை சென்று தாக்குகிறது. அப்போ இந்த அரக்கன் என்ன பண்ணுறான், உயிரை விட முன்னாடி ஹே லக்ஷ்மணா ஹே சீதான்னு கத்துறான். ராமர் கத்துற மாதிரி அவங்க நினச்சிக்கட்டும்னு சொல்லி ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்று கத்துகிறான். ஐயோ என்னமோ ஆயிடுத்து பிரானுக்கு, நீ போய் பாரு என்று சொல்லி சீத்தை பொறுக்க மாட்டாதவளாய் லக்ஷ்மணனை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறாள். அப்படி போன உடனே இந்த பக்கம் பொய் வேஷம் போட்ட ராவண சன்னியாசி வந்து சீத்தையை அபகரித்து செல்கிறான். இதெல்லாம் சொல்ல சொல்ல அவர் அப்படியே அழுது கொண்டு உட்கார்ந்து விட்டார். சீதா பிராட்டியை காப்பாற்ற போக வேண்டாமா, இது என்ன அநியாயமா இருக்கு என்று அவர் படைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பணும் எல்லாருக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார். அன்றைய கதை அத்தோடு முடியுதுன்னு சொல்கிறான் பாலகன். அவங்க வீட்டுக்கு போன உடனே ராஜா இப்படி படையெல்லாம் திரட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அவருக்கு சொன்ன இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடுன்னு உனக்கு சொல்லிக்கேனே, ராமரை பற்றின அவருடைய வைபவங்களைத்தான் பெருமையாக பேசணும், நீ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ விஸ்தாரமாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு போய் இதுக்கு சரி பண்ணுற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போகிறான். என்ன பண்ணி நான் சரி பண்ணுற மாதிரி மறுநாள் உபன்யாசத்தை துவக்கினான். அன்பர்களே, நம்முடைய பேரன்புக்குரிய பிராட்டியாரை அபகரித்து சென்றான் ராவணன். அதற்கு காரணமாக அமைந்தது ஒரு மான். ஆனால் அபகரிக்கப்பட்ட சீதா பிராட்டியார் கிடைப்பதற்கு காரணமாக இன்னொரு மான் இருக்க போகிறது அப்படின்னா உடனே ராஜா சீதா பிராட்டியார் கிடைச்சிருவாரா, எந்த மான் வந்து அவருக்கு கிடைப்பதற்கு உதவும் அப்படின்னு கேட்குறான். இது அனுமான், அது பொன்மான் பொய்மான், இது அனுமான். அனுமார் வந்து சீதா பிராட்டியை நமக்கு காண்பித்து விடுவார்னு சொன்னார். ஆஹாஹாஹா எவ்வளவு நல்லா இருக்கு, சொல்லு சொல்லு. அதாவது அவருடைய பக்தி எப்படின்னா ராமருக்கு அது தெரியாம இல்லை, அந்த நேரம் அதுவும் ஆயிடுறார். இப்ப சீதா பிராட்டியை காணும், ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான் அப்படிங்கிற கட்டத்தை சொல்லும்போது அது ஒண்ணுதான் அவர் மனசுல இருக்கு. அதாவது பக்தர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, 5 பேரிந்திரியங்கள் கண்களே ஆக அவர்கள் பார்ப்பார்கள் இறைவனுடைய திருவடிவை. தரிசிக்கும் பொழுது கோயிலுக்கு போனால் நமக்கு பார்த்தா ஒரு விக்கிரகம் தெரியும், இல்லை நம்ம இந்த மாதிரி கோயில்களில் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு பேப்பர், அதில் சில வண்ணங்கள், அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி. அவர்களுக்கு அங்கு ராமனே இருக்கிறான், அன்னை சாரதா தேவியாரே இருக்கின்றார், ஸ்ரீராமகிருஷ்ண பகவானே இருக்கின்றார். நிஜமாக அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அப்படி அவங்களுக்கு தோணுது. அதுக்கு காரணம் என்ன? 5 புலன்களும் கண்ணு தான். பார்க்கும் பொழுது, பகவானை தரிசிக்கும் பொழுது காது அவர்களுக்கு கேட்காது, காதுக்குள்ள சக்தியெல்லாம் கண்ணில் வந்துடும். மூக்கு வேற வாசனை, கீழே என்னமோ வடை போடுறாங்களே அப்படிங்காது. அந்த மூக்கில் இருக்கக்கூடிய நாம மூக்கில் செலுத்தி வாசனை முகருகிற சக்தியெல்லாம் எடுத்து கண்ணிலேயே வச்சிருவாங்க. சுவைக்கும் நாவில் உள்ள அந்த சக்தியை எடுத்து கண்ணில் வச்சிருவாங்க, தோலின் உள்ள சக்தியை எடுத்து கண்ணில் வச்சிருவாங்க. 5 புலன்களும் கண்களேயாக காண்பார்கள். அப்புறம் மனசு, இந்த மனசுங்கிற அந்தக்கரணம் இருக்கே, அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இருக்கு. அப்போ உணர்ச்சிமயமான மனது,
அது என்ன செய்கிறதுன்னா நினைவுகள் வடிவான சித்தத்தின் வலிமையெல்லாம் திரட்டி கொள்ளுகிறது. இது சரி இது சரியில்லை என்று தீர்மானிக்கின்ற அறிவின் சக்தியெல்லாம் சேர்த்து இழுத்து கொள்ளுகின்றது. நான் இப்படித்தான் செய்வேன் என்று தீர்மானிக்கின்ற அகங்காரத்தின் சக்தியையும் சேர்த்து கொள்ளுகிறது. அப்போ அந்த கரணம் முழுவதும் அப்படியே பேருணர்ச்சியோடு இந்த இந்திரியங்கள் முழுவதும் பெரும் ஆற்றலோடு கண்கள் மூலமாக இறைவனை தரிசிக்கின்றன. அப்போ மனமெல்லாம் அது ஒன்றுதான். அந்த மனம் கண் வழியாக அந்த திருவுருவத்தை காண்கிறது. அப்போ பகவானை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அது மாதிரியான ஒரு உணர்வோடு இந்த ராமராஜர் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ அனுமார் என்ன பண்ணினார்? எல்லோரும் தேடிக்கொண்டு சீத்தையை காண்பதற்காக செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு தலைவனாக அனுமான் கடலை தாண்டப் போகிறான். எல்லோரும் தெற்கு நோக்கி செல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனே ராமராஜர் சொன்னார், எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர் வில்ல எடுத்துக்கொண்டு அப்படியே கோயில் அப்படி பார்த்து கொண்டே கிளம்புறார். பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும்படியா அந்த ராமபிரானின் விக்கிரகம் உயிரோடு நின்று அப்படியே அசைகிறதான். அதுவும் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கான். ராமர் சொல்கிறார், அன்பனே, நீ கவலைப்படாதே, சீத்தையை நாம் மீட்டு கொண்டு வந்து விட்டோம், நீ அமைதி விட்டுரு அப்படின்னு ஆசுவாசப்படுத்தினாராம். உடனே ராஜா உட்காந்துட்டு சீதா பிராட்டி வந்துட்டாங்களா, சீதா பிராட்டி வந்துட்டாங்களா என்று ராமபிரானை பார்க்கிறார். பக்கத்தில் சீதாதேவி, இந்த பக்கம் லக்ஷ்மணன், கீழே அனுமான், எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க உயிரோடு. அவருக்கு தெரிகிறது, எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு அவர் நிம்மதி ஆயிட்டாராம். அப்படி பக்தர்களுடைய பக்தியின் மகிமையை நாம் சிந்திக்கணும். பகவானுடைய மகிமையை சிந்திப்பது எவ்வளவு பெரிய விஷயமோ, ஒரு தியானமோ, அதே மாதிரி பக்தர்களுடைய மகிமையை உள்ளத்தில் நினைப்பதும் ஒரு தியானம். அது நமக்கு வேணும். யாரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவியார், நாகமகாஷயர், அவற்றை பிரசாதத்தை ஒரு இலையில வச்சு கொடுத்தா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இலையை தூரப்பட மாட்டார். ஆஹா, இது அன்னையார் கையால் தொட்ட இலையாச்சுன்னு இலையும் சேர்த்து சாப்பிட்டு வரான். இலை அவருக்கு பிரசாதம். அந்த இலை காஞ்ச சருகு மாதிரி இருக்கும், ஆனால் அவரை சருகுன்னு நினைக்க மாட்டார், தொன்னு தான். அதை கொடுத்துறப்பில்ல, அதையும் அம்மா அம்மான்னு சாப்பிட்டு விட்டாரன். ரொம்ப ஒரு அற்புதமான பக்தர்களெல்லாம் வாழ்ந்த புனித பூமி இது. அவர்களுடைய பக்தியில் ஒரு கோட்டியில் ஒரு சொட்டானும் நம்மளுக்கு கிடைச்சாக்க நம்மளும் கூட ராமரை தரிசிச்சிருவோம், சந்தேகமே கிடையாது. 7000 வருஷம் நான் என்ன, 7 யுகங்கள் நான் என்ன, எத்தனை யுகங்கள் நான் என்ன, எத்தனை சத்துர்யுகங்கள் நான் என்ன, ஒவ்வொரு சத்துர்யுகத்திலும் ராமாயணம் நடக்கிறதாம். அனுமார் ஒருத்தரம் ஒரு குகை மாதிரி இருக்குது, பூமிக்குள்ளே ஒரு பிலம், ஒரு குழி, அந்த பள்ளத்துக்குள்ளே அவர் போக வேண்டிய சூழல் வருது. அங்கே பார்த்தா மலை போல மோதிரமாக கிடக்கு, மோதிரம் மலை போல கிடக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு தரம் நீ ராமாவதாரம் முடிஞ்ச உடனே ஒரு மோதிரத்தை காட்டி அங்கே போடு அப்படின்னு போட்டிருக்காங்களாம். அது மலை மாதிரி இருக்கான். அப்போ எத்தனை தடவை ராமர் வந்திருக்கிறார். கருத்து என்ன என்றால், இந்த பிரபஞ்சத்தை தானே இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறாரே, தான் சிருஷ்டித்த இந்த பிரபஞ்சத்தை காப்பது தம்முடைய தர்மமாகையாலே பகவானே வந்து இதை காக்கின்றார். அதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால் சாஸ்வத தர்மகோப்தாவாகிய ஸ்ரீராம பிரானுடைய திருவடியை நினைத்து இதயத்தில் தாங்கி எப்போதும் வாழ்வில் தர்மத்தை கடைப்பிடிக்க முயல்வோம். நம்முடைய அந்த முயற்சிக்கு ராம ஜெயம் என்றபடி வெற்றி கிடைக்கும்படியாக ஸ்ரீராமபிரானே, சீதா சமேத ஸ்ரீராமபிரானே நமக்கு அருள் புரியட்டும். ஜெய் ஸ்ரீ சீதாபதி ராமச்சந்திர பிரபுஜி கி.